வணக்கம். எரிசேரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கன்னியாகுமரியில் கல்யாண வீட்டில் இது ஒரு டிஷ்ஷாட்டு இருக்கும். கேரளாவில் விசு ஓணத்துலேயும் எரிசேரி இலையில் வைப்பாங்க. ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம இது பார்க்கலாம். இதுக்கு மெயினாட்டு வாழைக்காய், சேனைக்கிழங்கு எடுப்பாங்க. நம்ம இதில் வாழைக்காய், சேனைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம். வத்தல், தேங்காய், ஜீரகம், நல்ல மிளகு ஒரு வத்தல் எடுத்துக்கணும். வெள்ளைப்பூண்டு, உளுந்தம்பருப்பு, கடுகு, மஞ்சள், சர்க்கரை, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எல்லா காயையும் ஒரே அளவில் கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸ் ஆட்டு கட் பண்ணி போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு அதில் தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் பொடியும் அதில் போட்டுட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சு நம்ம இதை வேக வைக்கலாம். வேறொரு அடுப்பில் இதை மாற்றிட்டு இன்னொரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு தேங்காய், நல்ல மிளகு, ஜீரகம், வத்தல் இதை போட்டு நல்லா வறுக்கலாம். இடையில் அதை நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். இதை திரும்பவும் நம்ம நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரையும் வறுக்கலாம். இது வறுக்காமலும் பச்சையை அரைச்சிட்டு தேங்காய் தனியாக கொஞ்சமாட்டு வறுத்தும் போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். இது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை நம்ம செக் பண்ணலாம் வெந்துட்டான்ட்டு. இதை கிளறி விட்டுட்டு இதை ஸ்பூனை வச்சு இப்படி குத்தி பார்க்கும்போது அது சாஃப்டாக இருந்துச்சுன்னா வெந்திருக்கும், இல்லைனா திரும்ப மூடி வச்சு வேக வைக்கலாம். இதை கொரப்பாக அரைச்சிட்டு வரணும், தண்ணி எதுவுமே சேர்க்காம. திரும்ப இதை எடுத்து நம்ம திரும்ப கிளறி விட்டுட்டு இதை நம்ம செக் பண்ணலாம் வெந்துட்டான்ட்டு. ஸ்பூன் வச்சு பார்த்துட்டு கத்தி வச்சு இல்லைன்னா நம்ம செக் பண்ணலாம். கத்தி வச்சு இப்படி பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா அது வெஜிடபிள்ஸ் வெந்துட்டுது. அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற இதை போட்டுடலாம். அதில் போட்டுட்டு மிக்சியில் கொஞ்சமாக நம்ம தண்ணி போட்டு அதை கழுகிட்டு இதில் கொண்டு நம்ம விடலாம். விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம சர்க்கரையும் சேர்க்கணும். சர்க்கரையும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கொஞ்சம் கிரேவி டைப்பில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழியும் போது அது கொஞ்சம் கட்டியாட்டு ஆயிரும். இது நல்லா இப்படி கொதிச்ச உடனே இது ரெடி ஆகிட்டுது. இனி இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு இல்லை கடுகு போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே அதில் உளுந்தம்பருப்பும் போட்டுட்டு வத்தல் போட்டுட்டு தோலோடு சதைச்சி வச்சுருக்கிற பூண்டையும் அதில் போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது சஞ்சய் நானும் பிளாக் சேனல் சிஸ்டர்கிட்ட படித்தேன். மூடி வைக்கும் போது இந்த எண்ணெய் ஸ்டவ் ஃபுல்லாட்டு தெரித்து வராது. அது கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைப்பூடு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா எரிசேரி ரெடி ஆகிட்டுது. இது ஒரு 10-15 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சுட்டு ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் மூடி வச்சுட்டு நம்ம எடுக்கலாம். மூடி வைக்கும் போது அதுக்கு ஃப்ளேவர் இதில் நல்லா இறங்கியிருக்கும். கேரளாவில் மஞ்சள் பூசணிக்காவும் கருப்பு கொண்டக்கடலையும் மிக்ஸ் பண்ணி இதே மெத்தடில் செய்வாங்க எரிசேரினும். அதுவும் ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். சேம் இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். இது கல்யாண வீட்டிலலாம் சேம் இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.